ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் திருக்குறள் பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். திருக்குறள்: தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். பொருள்: விதி நமக்கு உதவ முடியாது போனாலும் முயற்சி நம் உடல் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 6th புக்கு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன். நிருமித்தம் என்பதன் பொருள் உருவாக்கிய. விளைவு என்பதன் பொருள் யாது? விளைச்சல். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் பிறந்த ஆண்டு 1891. பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி. பாரதிதாசன் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற ஆண்டு 1938. எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, எழுக்கடல் அவள் வண்ணமடா என்று பாடியவர் பாரதிதாசன். புரட்சிக்கவி என்று போற்றப்படுபவர் பாரதிதாசன். பாவேந்தர் என்று புகழப்படுபவர் பாரதிதாசன். எதிர்பாராத முத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். இசை அமுது என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசன் நாடக நூல் பிசிராந்தையார். பாரதிதாசன் நூல்களில் பொது உடைமையை வலியுறுத்தியது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். பாரதிதாசன் படைப்புகள் இயற்கையை வர்ணிப்பது அழகின் சிரிப்பு. பாரதிதாசன் படைப்புகளில் கற்ற பெண்ணின் சிறப்பை கூறுவது எது? குடும்ப விளக்கு. பாரதிதாசன் படைப்புகளில் கல்லாத பெண்ணின் இழிவை கூறுவது எது? இருண்ட வீடு. வடமொழியில் எழுதப்பட்ட வில்கணியத்தின் தழுவல் எது? புரட்சி காப்பியம். பாரதிதாசன் உரை எழுதிய நூல் எது? திருக்குறள். பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில். பாரதிதாசன் மறைந்த ஆண்டு 1964. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் புதுமை பித்தன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடலை பாடியவர் காசி ஆனந்தன். நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? நிலவென்று. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் நிலவு, மனம். எட்டுத்தொகையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டிடுங்கள் என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். மேதனி என்பதன் பொருள் உலகம். ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளீடு என்பதன் பொருள் அறிய விரும்பாமை. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் ராசமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் பிறந்த ஆண்டு 1933. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம் சமுத்திரம். பெருஞ்சித்திரனார் மாணவ பருவத்தில் எழுதிய கையெழுத்து ஏடு குழந்தை. பெருஞ்சித்திரனார் அருணமணி என்ற பெயரில் நடத்திய கையெழுத்து ஏடு மலர்க்காடு. பெருஞ்சித்திரனார் தென்மொழி என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு 1959. பெருஞ்சித்திரனார் வேலூர் சிறையில் இருந்தபோது எழுதிய காவியம் ஐயை. பெருஞ்சித்திரனார் தென்மொழி கொள்கை செயல்பாட்டு மாநாடு நடத்திய ஆண்டு 1972. பெருஞ்சித்திரனார் பல்வேறு காலகட்டங்களில் தாம் எழுதிய உணர்வு பாடல்களை 1979 எத்தனை பெயரில் 3 தொகுதிகளாக வெளியிட்டார்? கனிச்சாறு. உலக தமிழின் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் தமிழ் நிலம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு 1982. பெருஞ்சித்திரனார் இயற்றிய கனிச்சாறு எத்தனை நூல் தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னா 8. ஒளி தோன்றி வாழ்ந்த அந்த நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்று தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியவர் வாணிதாசன். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் என்ன கிடைக்கும்? செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் செம்மை கூட்டல் தமிழ்.
எட்டு கூட்டல் திசை என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை. யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் அதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் பாரதியார். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாகவும் டோர் டெலிவரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் இருக்குது. மற்ற ஆப்பை காட்டிலும் இந்த ஆப்பில் ப்ரைஸ் கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பறைசாற்றியவர் யார்? பாரதியார். தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். வலஞ்சுழி எழுத்துக்கள் அதிகம் உள்ள மொழி எது? தமிழ். தமிழ் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே என்ற கூற்று உள்ள நூல் எது? தொல்காப்பியம். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் எது? சிலப்பதிகாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழன் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட இலக்கியம் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எது? அப்பர் தேவாரம். எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? இயல்தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது? நாடகத்தமிழ். தமிழின் 3 பிரிவுகள் யாவை? இயல், இசை, நாடகம். தமிழுக்கு அமுதென்று பெயர் சூட்டியவர் யார்? பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு இணையான உயிர் என்று கூறியவர் பாரதிதாசன். தமிழுக்கு நிலவு என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு மனம் என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு மது என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு இளமை என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு பால் என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு வேல் என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு வான் என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு தேன் என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு தோல் என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு வைரத்தின் வாள் என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கு தாய் என்று பெயர் சூட்டியவர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமதென்று பேர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தமிழியக்கம். தமிழ் வளர்ச்சிக்காக பெருஞ்சித்திரனார் தொடங்கிய அமைப்பு எது? உலக தமிழ் கழகம். தமிழ் வளர்ச்சிக்காக பெருஞ்சித்திரனார் தொடங்கிய அமைப்பு. இது அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். உலக தமிழ் கழகம். பெருஞ்சித்திரனார் தொடங்கிய இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ் நிலம். பெருஞ்சித்திரனார் இயற்றிய காவியம் எது? ஐயை. பெருஞ்சித்திரனார் வெளியிட்ட கவிதை தொகுப்பு கனிச்சாறு. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ராசமாணிக்கம்.
பெருஞ்சித்திரனார் பிறந்த ஆண்டு 1933. பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம். சேலத்தில் சமுத்திரம். பெருஞ்சித்திரனார் தொடங்கிய முதல் கையெழுத்து ஏடு எது? குழந்தை. அருணமணி என்ற பெயரில் நடத்தப்பட்ட கையெழுத்து ஏடு எது? மலர்க்காடு. தென்மொழி இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1959. தமிழ் நிலம் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1982. பெருஞ்சித்திரனார் மறைந்த ஆண்டு 1995. ஆல், அரசு, மா, பலா, வாழை ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் இலை. அகத்தி, பசலை, முருங்கை ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் கீரை. அருகு, கோரை ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் புல். நெல், வரகு ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் தாள். சப்பாத்தி, கள்ளி, தாழை ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் மடல். கரும்பு, நாணல் ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் தோகை. பனை, ஓலை, தென்னை, ஓலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இந்த மாதிரி இதனுடைய இலைப்பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஓலை. கழுகு என்பதன் இலைப்பெயர் கூந்தல். வேளாண்மை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை, திருக்குறள். உழவர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் நற்றிணை. பாம்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. வெள்ளம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து. முதலை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. கோடை என்னும் சொல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. உலகம் என்னும் சொல் இடம்பெற்ற நூல்கள் தொல்காப்பியம், திருமுருகாற்றுப்படை. மருந்து என்னும் சொல் இடம்பெற்ற நூல் அகநானூறு. ஊர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அன்பு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். உயிர் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். மகிழ்ச்சி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், திருக்குறள். மீன் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. புகழ் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அரசு என்னும் சொல் இடம்பெற்ற நூல் திருக்குறள். செய் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. செல் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். பார் என்னும் சொல் இடம்பெற்ற நூல் பெரும்பாணாற்றுப்படை. ஒளி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். முடி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தொன்மை என்னும் சொல்லினுடைய பொருள் பழமை. அதில் தொணக்கால் வரும். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் சீர்மை கூட்டல் இளமை. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்பதன் பொருள் விலங்கு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.